ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி லெஸ் தென் 150 to 320+ சீரீஸில் டே 1 ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி காலையில் வீடியோ போட்டிருந்தேன். லெஸ் தென் 150 வாங்குறவங்க முன்னாடி கொஞ்சமாச்சு, அதாவது நான் 18 பைலம் இருந்துச்சு, கிளாஸ்லாம் சேர்த்து 18 இருந்துச்சு அப்படின்னா 6 படிக்க சொன்னேன். இன்றைக்கி அதை 6 படிக்க சொல்லியிருந்தேன். அதனால் அனிமல் கிங்டம் மெஸ்ட்டு நான் தொடவே இல்லைன்றவங்க கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜாச்சும் படிச்சுட்டு வாங்க. நீங்கள் வந்து லெசனே படிச்சுட்டு வரணும் அவசியம் கிடையாது. 10-20 பேஜ் படிச்சுட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் 4 பைலமாச்சு படிச்சுட்டு வாங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுலாம் புரியும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் சால்வ் மோர் ஸ்கோர் மோர், அதுதான் கேமே. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது எல்லாமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன் டிஃபிகல்ட்டாக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் உங்களை படிக்கிறப்பே கொஸ்டின்லாம் எடுத்து படிங்கன்னு இருக்கேன். அதிலே நீங்கள் ஈஸியான கொஸ்டின் எடுத்துருவீங்க, ஓரளவான கொஸ்டின் எடுத்துருவீங்க. கஷ்டமான கொஸ்டின்னா நம்ம கனெக்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். இல்லைனா கொஞ்சம் வேர்டிங்ஸை வந்து விளாண்டா தான் அதில் கொஞ்சம் கஷ்டமாக வரும். இப்போ நம்ம கஷ்டமான கொஸ்டின்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அனிமல் கிங்டம் லெசனை மாஸ்டர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 15 கொஸ்டின்லையுமே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். நீ வீடியோவை என்ன பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணி இந்த 4 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எது கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிச்சிரு. அதை வச்சுக்க. கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரை பண்ணு. அப்படி பண்ணுறப்போ உனக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும். நீ கண்டுபிடிக்கிறது தப்பாக இருக்கும், ஏன் தப்புன்னு நீ யோசிப்ப. இல்லைனா நான் வந்து கரெக்டாக தான் கண்டுபிடிச்சா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒன்றே ஃபெயிலானால் இதுலேருந்து கற்றுக்குவேன். இல்லை நான் நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா நம்ம நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோன்னு தோணும். இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் உனக்கு போர் அடிக்காது. இல்லை நான் பாட்டு நடத்திக்கிட்டே இருக்கேன், நீ வந்து உனக்கு என்னடா இதுன்ற மாதிரி ஆகிப்போம். அதனால் சுத்தமாக தெரியலனாலும் ஒரு ட்ரை பண்ண தப்பே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து ட்ரை பண்ணிட்டு எத்தனை கொஸ்டினுக்கு உனக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிச்சுன்றது கமெண்டில் சொல்லிடு. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த நான் கார்டேட் பைலா மென்ஷன்ட் இன் த டெக்ஸ்ட் ஆர் கரெக்ட்? அதாவது நான் கார்டேட்டில் இப்போ சொல்லியிருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் கிடையாது, கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஆல் அனிமல் எக்ஸிபிட்டிங் சூடோசைலம் ஆர் டயசியஸ். அதாவது நமக்கு என்சிஆர்டியில் சூடோசைலம்னு கொடுத்துருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்னது? ஏஸ்டல் மெந்திஸ் தான். ஏஸ்டல் மெந்திஸ் வந்து டயசியஸா? ஆமாம், டயசியஸ் தான். செக்ஸ் வந்து செப்பரேட். செக்ஸ் வந்து செப்பரேட் இல்லைனா அது மோனிசியஸ். செக்ஸ் வந்து செப்பரேட் ஏஸ்டல் மெந்திஸில், அது டயசியஸ். கரெக்டு. ஃபீமேல் பின் கேரக்டரிஸ்டிக்லி லாங்கர் தென் மேல். இதுவும் கரெக்டு. ஃபீமேல் வந்து ஏஸ்டல் மெந்திஸில் மேலை விட லாங்கராக தான் இருக்கும். டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். கரெக்டு. இதுவும் கரெக்ட். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்டு. டைஜஷன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன்ட்ராசெல்லுலர் மெம்பர் ஆஃப் போரிஃபெரா. கரெக்ட். டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலர், பட் இட் இஸ் போத் எக்ஸ்ட்ராசெல்லுலர் இன்ட்ராசெல்லுலர் ஆர்கானிசம் எக்ஸிபிட்டிங் மெட்டாமெரிக் செக்மெண்ட் வித் க்ளோஸ்டு சர்க்குலேஷன். அதாவது போரிஃபெராக்கு வந்து இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன், அது கரெக்டு. ஆனால் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் வித் க்ளோஸ்டு சர்க்குலேஷன் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் வித் க்ளோஸ்டு சர்க்குலேஷன் அப்படின்னா இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? அன்னிலேடாவை தான் சொல்கிறாங்க. அன்னிலேடாக்கு தான் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கும், க்ளோஸ்டு சர்க்குலேஷன் இருக்கும். அதுக்கு வந்து டைஜஷன் வந்து போத்துன்னு என்சிஆர்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் லெசன் கவனிச்சு தான் உங்களுக்கு தெரியும், டீச்சர் சொல்லியிருப்பாங்க டைஜஷன் வந்து போத்துன்னு வராது. அப்போ வந்து இதுக்கு என்னது? இது வந்து தப்பு. ஓகேவா? அடுத்து. ஆர்கானிசம் தட் பொசஸ் ரேடியல் சிமெட்ரி இன் த அடல்ட் ஃபார்ம் பட் பைலேட்ரல் சிமெட்ரி இன் லார்வல் ஃபார்ம். இது என்னது? இதை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எக்கிடோடர்மேட்டான ஃபார்ம் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். எக்கிடோடர்மேட்டா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா? ஆமாம். சீலோமேட். ஆமாம். அண்ட் யூட்டிலைஸ் ஏ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஃபார் லோகமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். இதுவும் கரெக்டு. அப்போது இது கரெக்டு. எக்கிடோடர்மேட்டா இருக்கிறது வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 3 வந்து என்னது? ரைட்டு. ஃபோர்த்து. All cnarians such as Hydra, Adamsia exhibit a sessile body, form polyp. Correct. அதாவது all cnarians such as Hydra, Adamsia வந்து sessile body வந்து ஃபார்ம் பண்ணும், polyp. இது கரெக்டு. And show alternation of generation between polyp and medusa form. அதாவது எல்லா சினேரியன்ஸும் வந்து மெட்டாஜெனிசிஸாக ஃபார்ம் பண்ணாது. அவங்களே சொல்லியிருப்பாங்க எல்லா ஜெனிசிஸும் ஃபார்ம் பண்ணாது, எல்லா சினேரியன்ஸும். அவங்களே ஒபிலியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஆல்டர்னேஷன் மெட்டாஜெனிசிஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்லா சினேரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னது? இதுவும் தப்பு. அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் படித்து நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10-20 தடவை நீ என்சிஆர்டியை படிச்சிருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் அங்கே கேட்க போகிறாங்க. அப்போனா மட்டும்தான் நீ கரெக்டாக பதிலளிக்க முடியும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னது? ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின்.
அசசன் a statement all vertebrate are chordate. ஓகே, எல்லா வெர்டிபிரேட்டும் கார்டேட் தான், கரெக்டு. பட் ஆல் கார்டேட் ஆர் நான் வெர்டிபிரேட், இதுவும் கரெக்டு. is justified because the post anal tail is consistently present in all chordate throughout the life but is absent in most vertebrate. அதாவது கார்டேட் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆனல் டைன் வந்து இருக்கணும். அந்த பாக்ஸில் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து நான் கார்டேட்டுக்கும் கார்டேட்டுக்கும் போட்டு நிறைய வித்தியாசங்கள் போட்டிருப்பாங்க. பேர்டு கில்ஸ் ஆர் ப்ரெசண்ட்டு, நோட்டோ கார்ட் இஸ் ப்ரெசண்ட்டு, அந்த மாதிரி போஸ்ட் ஆனல் டைட் வந்து கார்டேட்டில் இருக்கும். அப்போது த்ரோட் ஆனால் பட் இன் ஆப்ஷன் இன் மோஸ்ட் அடல்ட் வெர்டிபிரேட், அது கரெக்ட். அதாவது அங்கே இது வந்து இதாக மாறிடும், கார்டிலேஜினஸ் ஆர் போனி இதாக மாறிடும். ஆனால் வந்து கார்டேட்டால் அப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அசசன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு reason in subphylum Cephalochordata, notochord extend from head to tail region and it present throughout the life, whereas in Euchordata it is present only in larval stage. எக்ஸாக்டாக என்சிஆர்டி லைன். அதாவது இந்த செப்பலோகார்டேட்டா யூரோகார்டேட்டா அந்த கார்டேட்டா பயணத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டேட்டா வந்து பெர்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் செப்பலோகார்டேட்டாக்கு இருக்கும். ஆனால் யூரோகார்டேட்டாக்கு லார்வல் டைலில் மட்டும்தான் இருக்கும். கரெக்ட். அப்போ அசசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? அப்போ போத் அசஸ் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். A student is examine a marine animal and record the following observation. Based on this scatter, which of the following example belongs to phylum of observed animal? அதாவது இந்த இப்போ கொடுத்துருக்க அப்சர்வேஷன் எந்த கிங்டம், எந்த பைலத்தில் இருக்க எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் பாடி இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் இந்த அனிமல் கிங்டம். அதாவது இதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னது, செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் வந்து நமக்கு என்னது, மொலஸ்கா. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பைலம் வந்து என்னது, ஆர்த்ரோபோடா. அப்போ வந்து மொலஸ்கா தான். அப்போ இது நீங்கள் இது எல்லாமே மொலஸ்கா பற்றி தான் இருக்குது. இதை படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்போ அடுத்த கீழே வந்துடணும். இது வந்து இதில் வந்து எது மொலஸ்கான்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து மொலஸ்காவா? கிடையாது. இது வந்து ஹெமிகார்டேட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம். இது வந்து இதுவும் கிடையாது. இது வந்து சாண்ட்ரிசைட்ஸ் மாதிரி ஒன்று வரும். இதில் மொலஸ்கான்றது அப்ளேசியா சி ஹேர். ஓகேவா? இவங்க டேரெக்டாக கொடுத்துட்டு மொலஸ்கான்னு கேட்கல. இவங்க வந்து மொலஸ்கால் இருக்க எக்ஸாம்பிளை கொடுத்து அதுக்குள்ளே ஃபீச்சர்ஸை கொடுத்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன்லேயே உங்களுக்கு என்ன பைலம்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்க 3 லைன் படிக்கவே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? இதில் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் நீட்டில் வந்து நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபோர்த்து கொஸ்டின். ட்ரூ சீலோமேட் அசசன் என்ன? True coelomate animal belongs to phylum Annelida, are the first in the evolutionary lineage to exhibit both organ system level of organization and true metameric segmentation. அதாவது அன்னிலிடாவில் தான் என்ன வந்துச்சான், அதாவது ஆஸ்ட்ரல் மெந்திஸில் தான் ஃபஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்திருக்கும். பிளாட்டிஹெல் மெந்திஸில் ஆர்கன் வந்திருக்கும், ஆஸ்ட்ரல் மெந்திஸில் ஆர்கன் சிஸ்டம் வந்திருக்கும். ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் வித் மெட்டாமரிக் செக்மெண்டேஷன், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்னிலிடாவில் வந்துச்சு. அது உண்மை தான். அதாவது ஆஸ்ட்ரல் மெந்திஸில் வந்து என்ன வந்திருக்கும், ஆர்கன் சிஸ்டம் மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் ட்ரூ மெட்டாமரிக் செக்மெண்டேஷன் வந்து அன்னிலிடாக தான் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வந்து இது வந்து கரெக்ட் தான். ஆர்கன் சிஸ்டம் லெவல் வித் மெட்டாமரிக் செக்மெண்டேஷன் கொடுத்ததுனால இது வந்து என்னது, கரெக்டு. இதுவே வந்து இது கொடுக்காம வெறும் வந்து ஆர்கன் சிஸ்டம் வந்து முத வந்தது அன்னிலிடான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஆஸ்ட்ரல் மெந்திஸ்லேயே அது வந்துருச்சு. ரீசன் அதுக்கு சொல்கிறாங்க. Metameric segmentation provides the advantage of specialized function in different body segment which directly necessitates the evolution of a complex organ system level. இதுதான் தப்பு. இதை தான் நம்ம என்ன சொன்னோன்னா முத வந்ததே வந்து ஆஸ்ட்ரல் மெந்திஸ்லேயே ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்துருச்சு. அதாவது ஆஸ்ட்ரல் மெந்திஸ் இதுலேயே என்னது ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அன்னிலிடால் இருக்குது. இந்த மெட்டாமெரிக் செக்மெண்ட் தான் ஒரு அட்வான்டேஜ் ஆர்கன் சிஸ்டமே வரதுக்கு அப்படின்றாங்க. இது கரெக்டாக கிடையாது. இப்போ மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் தான் உண்மையாலுமே ஆர்கன் சிஸ்டத்துக்கு காரணம் அப்படின்னா அது ஆஸ்ட்ரல் மெந்திஸ்லேயே வந்திருக்கணும்ல. சரி, ஆஸ்ட்ரல் மெந்திஸில் வந்திருக்கக்கூடாதுல்ல. ஆஸ்ட்ரல் மெந்திஸில் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இல்லைல்ல. அப்போ மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் தான் காரணம்னா அன்னிலிடால் தான் ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ வந்து ரீசன் தப்பு. அப்போ அசசன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா, 5th. Which of the following is most accurate statement that correctly distinguishes between phylum Porifera and phylum Cnidaria? அதாவது எது வந்து கரெக்டான டிஃப்ரென்ஷியேஷன் வந்து phylum Poriferaக்கும் phylum Cnidariaக்கும் கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Both are exclusively marine, lack germ layers and exhibit only intracellular digestion, but only Cnidarian show the presence of specialized sting called cnidoblast. இது கரெக்டா?
இதில் வந்து ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு அப்படின்னா எக்ஸிபிட் ஒன்லி இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன், இது தப்பு. அதாவது சினேரியாவில் வந்து போத், அதாவது டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலாரும் நடக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலாரும் நடக்கும். அப்போ வந்து இது என்னது, இது வந்து தப்பு. செகண்டு, while Scenarians are triploblastic, okay, and show tissue level of organization, poriferan consider cellular level and lack true germ cell, hence both are sessile and reproduce asexually. அதாவது போத் செசைல் கிடையாது, போரிஃபராலாம் செசைலாக இருக்காது. அதே இல்லாமல் போரிஃபரா போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல், ஓகேவா? அதனால் செகண்ட் ஆப்ஷனும் வந்து என்னது, தவறான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, போரிஃபரா எக்ஸிபிட் எ யூனிக் water transport canal system for food gathering, respiration and water removal, which is structurally analogous and but functionally distinct from water vascular cavity. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போரிஃபரால் இருக்க யூனிக் கேரக்டர் என்னது, கேனால் சிஸ்டம். அதே மாதிரி அந்த சினேரியாவில் வந்து இருக்க யூனிக் கேரக்டர் வந்து என்னென்னா கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. இது உண்மை தான். ஆனால் என்சிஆர்டியில் வந்து இது ஸ்ட்ரக்சரலி இது அதாவது இது கொடுத்துருப்பாங்க, ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேஷன், வேஸ்ட் ரிமூவல் வந்து போரிஃபரா பண்ணுது. ஆனால் வந்து இதுவும் அதை தான் பண்ணுது அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இது இருக்குது, ஓகேவா? இது கரெக்ட் தான். இது வந்து ஆனால் வந்து இது ஸ்ட்ரக்சரலி அனலாகஸ்னு என்சிஆர்டியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், both phyla are characterized by absence of coelom, acoelomate and asymmetrical, but only porifera utilize ostia, spongicle, osculum for the circulation of water. இது கரெக்டாக தப்பு. ஏன்னா both phyla characterized by absence of coelom and are asymmetrical. அதாவது ரெண்டுமே ஏசிமெட்ரிக்கல்னு சொன்னாங்க. போரிஃபரா வந்து ஏசிமெட்ரிக்கல் கரெக்டு. ஆனால் சினேரியா வந்து என்னது, ரேடியல் சிமெட்ரி, ஓகேவா? இது வந்து என்னது, ரேடியல் சிமெட்ரி. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். ஆனால் இது வந்து ஸ்ட்ரக்சரலி அனலாகஸ்னு என்சிஆர்டியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் ஏன் இந்த கொஸ்டின் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப வெளியே என்சிஆர்டிக்கு வெளியே இல்லை. அதனால் அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் கொஞ்சம் வந்து இது ஈஸியான கொஸ்டின், இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் லென்த்தியாகவும் கேட்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சர்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் பைலம் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? சிமெட்ரி வந்து பைலேட்ரல், ஓகே. பாடி கேவிட்டி சூடோசீலம், அதாவது என்சிஆர்டிலே சூடோசீலாமல் இருக்கிறது ஒன்று ஆஸ்ட்ரல்மெந்திஸ் தான். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து என்னது, ஆஸ்ட்ரல்மெந்திஸ் தான். இது வந்து என்னது, ஆஸ்ட்ரல்மெந்திஸ். அப்போ வந்து இது ஆஸ்ட்ரல்மெந்திஸ், ஓகேவா? அடுத்து அனிமல் ஒய், சிமெட்ரி வந்து ரேடியல் ஒன்லி இன் அடல்ட், அது ஈஸி. ரேடியல் ஒன்லி இன் அடல்ட்டுனாலே நமக்கு என்ன தான் தெரியணும், எக்கினோடர்மேட்டா. அனிமல் ஜெட் வந்து பாருங்கள், பைலேட்ரல், ட்ரூரோசீலம், ஓப்பன், சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பனாக, செக்ஸுவல், மோஸ்ட்லி டயசியஸ், பாடி இஸ் டிவைட் இன்டு ஹெட்டு, தொராக்ஸ், அப்டாமன். அதாவது பாடி, ஹெட்டு, தொராக்ஸ், அப்டாமன் இதில் தான் வரும், ஆர்த்தோபோடாவில் தான் அது வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஆஸ்ட்ரல்மெந்திஸ், ஆப்ஷன் பி வந்து எக்கினோடர்மேட்டா, ஆப்ஷன் சி வந்து ஆர்த்தோபோடா. அப்போ இந்த எதில் இருக்குது, ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது. அடுத்த கொஸ்டின் 7th, அசஸ் அண்ட் ரீசன். என்ன அசஸன் வந்து அனிடா வேர் த ஃபஸ்ட்டு இன்வெர்டிபிரேட் டு எவால்வ் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது கரெக்டாக, அனிடா தான் ஃபஸ்ட்டு ஆர்த்ரோபோடா ஆஸ்ட்ரல்மெந்திஸ்ல, எஸ் ஆமாம், அனிடா தான் வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்டிபிரேட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்திருக்கு. ஆமாம். எ ஃபியூச்சர் crucial for active predatory or burrowing lifestyle and this involves a series of hearts and vessel. அதாவது அசஸன் வந்து ரைட்டு, அனிடா தான் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்டு சர்க்குலேஷனில் எவால்வ் பண்ணுச்சு, அது கரெக்டு. ரீசன், ஏ க்ளோஸ்டு சர்க்குலேஷன் மோஸ்ட் எஃபிஷியன்ட் பிகாஸ் பிளட் வந்து பிளட் வெசல்லேருந்து வெளியே வராது, ஓகே. அலோவிங் ஃபார் ப்ரெசைஸ் கண்ட்ரோல் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் மேத்தமேட்டிக்கலி செக்மெண்டட் பாடி டிஷ்யூ. ஆமாம், அனிடா வந்து அந்த க்ளோஸ்டு சர்க்குலேட் சிஸ்டம் வந்து பிளட்டு நிறையா வராது, கண்ட்ரோலாக இருக்கும், அதெல்லாம் உண்மை தான். அப்போ அசஸ் அண்ட் ரீசன் கரெக்டாக, ரீசன் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கு. ஆனால் இதை படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு மாதிரி நம்மளே உலட்டும். ஏன் அப்படின்னா, இப்போ அனிடா வந்து ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம யோசிச்சா தான் தெரியும். இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றியே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அனிடாவில் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் க்ளோஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் எதுலேயும் சொல்லியிருக்காங்களா, ஆஸ்ட்ரல்மெந்திஸில் ஓப்பன் என்னன்னு தெரில, ஆனால் க்ளோஸ்ன்னு ஃபஸ்ட்டு என்னது அனிடா தான் சொல்லியிருப்பாங்க. அது என்சிஆர்டி லைன் எக்ஸாக்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு ஈஸியான கொஸ்டினை கூட சில நேரத்தில் நம்ம சால்வ் பண்ணால் மட்டும் தான் எக்ஸாமில் போட முடியும், இல்லைனா போட முடியாது. அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் உதாரணம். அடுத்த கொஸ்டின் 8th, என்ன ஹெமிகார்டேட்டா பற்றின கொஸ்டின்.
ஹெமிகார்டேட்டா were previously considered subphylum under Chordata. ஆமாம், பட் இஸ் நவ் செப்பரேட்லி மைனர் பைலம். கரெக்டு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி ஜஸ்டிஃபை த டிஸ்டிங்ஷன். அதாவது ஹெமிகார்டேட்டா வந்து கார்டேட்டில் தான் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் தான் நான் கார்டேட்டில் தான் திருப்பி கொண்டு வச்சோம். எதனால அப்படி வச்சோம், எது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. படித்து பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும். ஹெமிகார்டேட் லேக் போஸ்ட் ஆனல் டைல், அதாவது கார்டேட்னா போஸ்ட் ஆனல் டைல் இருக்கணும், ஹெமிகார்டேட்டாக்கு அது இருக்காதுன்றாங்க. எ ஃபியூச்சர் திஸ் மேண்டரி ஃபார் ஆல் கார்டேட் அட்லீஸ்ட் இன் எம்பிரியானிக் ஸ்டேஜ். இது கரெக்டு. இப்போ யூரோ கார்டேட்டாலாம் கொஞ்சம் எம்பிரியானிக் ஸ்டேஜில் தான் இருக்கும், அப்போ வந்து இது கரெக்டு. ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 2 படித்து பாருங்கள். ஹெமிகார்டேட் பொசஸ் ஸ்டொமேட்டோகார்ட் விச் இஸ் பக்கல் டைவர்டிகுலம் தட் இஸ் இன்கரெக்ட்லி ஹோமோலகஸ் டு நோட்டோகார்ட் ஆஃப் 2 கார்டேட்ஸ். அதாவது ஹெமிகார்டேட்டால் வந்து ஸ்டொமோகார்ட் இருந்துச்சு, அதை நம்ம நோட்டோகார்டுன்னு நினச்சி நம்ம கார்டேட்டால் வச்சோம், அது வந்து நம்ம தப்பு தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து லைக் கார்டேட் ஹெமிகார்டேட் ஹவ் பேரங்கியல் கில் ஸ்லீக் அண்ட் ஆர் ட்ரிப்ரோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட் பட் தே பொசஸ் ஏ வென்ட்ரல் நாட் ஏ டோர்சல் சாலிட் நர்வ். அதாவது இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அதுக்கு பேரங்கியல் கில்ஸ்லிட் வந்து ஹெமிகார்டேட்டாக இருக்காது, அது ஹெமிகார்டேட்டுக்கு பேரங்கியல் கில்ஸ்லிட் இருக்காது, இது வந்து தப்பு. அடுத்து போத் பைலாஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன். இதுவும் தப்பு. இது வந்து என்சர் லைன், இதுவும் தப்பு. அப்போது ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 2ம் மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின், அசசன் அண்ட் ரீசன். அதாவது இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க உங்களோட கொஸ்டின் கேட்குற நீங்கள் படிக்கிறப்ப எடுக்கிற கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா போடுறது மூலமாக நமக்கு தான் நல்லது. அசசன் என்ன? மெம்பர் ஆஃப் யூரோ கார்டேட்டா டுனிகேட்ஸ் ஆர் ஹைலி டீஜெனரேட்டிவ் செசைல் ஃபில்டர் ஃபீடிங் இன் அடல்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் அந்த என்சிஆரில் இருக்காது. பட் த லார்வல் ஸ்டேஜ் கன்ஃபர்ம்ஸ் த கிளாசிஃபிகேஷன் கார்டேட்ஸ். இது கரெக்ட். அதாவது அது லார்வல் ஸ்டேஜில் நோட்டோ கார்டு வந்து இருக்கும், அதை வச்சு தான் நம்ம வந்து யூரோ கார்டேட்டா வந்து கார்டேட்னா பிரிப்போம். ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் இருக்காது, லார்வல் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ வந்து அசசன் ரைட்டு. இன் யூரோ கார்டேட்டா த நோட்டோ கார்டு இஸ் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். இதை தான் வந்து இப்போ தான் சொன்னோம். நோட்டோ கார்டேட்டா வந்து ஏன் வந்து யூரோ கார்டேட்டா வந்து அவங்க ரீசனே சொல்ல பாருங்களேன். லார்வல் ஸ்டேஜில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கார்டேட்டான்னு சொன்னோம். ஏன் கன்ஃபார்ம் பண்ணோம்? நோட்டோ கார்டு வந்து யூரோ கார்டேட்டா ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும், ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் இருக்காது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நோட்டோ கார்டேட் பெர்மனெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசசன் ரீசன் ஃபால்ஸு. ஓகேவா? அதனால் தெளிவாக படிக்கணும் என்சிஆர் லைனெல்லாம், ஏன்னா ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ 10th கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா அக்னந்தா அண்ட் கிளாஸ் சாண்ட்ரிசைடிஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங். சைக்ளோஸ்டோம் வந்து பிரைமரிலி எக்டோபேராசைட், கரெக்ட். ஸ்கேவெஞ்சர்ஸ் வித் ஸ்க்ரூட்டியல் அண்ட் சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜாஸ், அதுவும் கரெக்ட். வேறு சாண்ட்ரிசைடிஸ் ஆர் பிரெடேட்டரி அண்ட் போசஸ் பவர்ஃபுல் ஜாஸ். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். என்சிஆர் லைனுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. செகண்டு, போத் ஆர் மரைன் பட் சைக்ளோஸ்டோம் ஹவ் பெர்சிஸ்டன்ட் நோட்டோகார்ட் லேக் ஓப்பர்குலம். சாண்ட்ரிசைடிஸ் ஆர் வெர்டிபிரல் காலம் அண்ட் ஓப்பர்குலம் கவரிங். தப்பு. அதாவது சாண்ட்ரிசைடிஸில் ஓப்பர்குலம்ன்ற வார்த்தையே வராது, ஓப்பர்குலம் இருக்காது. ஆஸ்டியோசைடிஸ் தான் ஓப்பர்குலம் இருக்கும். அப்போ வந்து ஓப்பர்குலம் வந்து சாண்ட்ரிசைடிஸில் இருக்காது, அப்போ அது தப்பு. தேர்டு, fertilization is internal in both groups and they are typically viviparous. Although chondricide exhibit specialized placoid scale and heterocoil tail. இதாவது இந்த லைன் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து இதுக்கு வந்து இன்டர்னல் தான், ஆனால் அந்த சைக்ளோஸ்டோமுக்கு வந்து ஃபெர்டிலைசேஷனை பற்றி பெருசாக பேசியிருக்கவே மாட்டாங்க, அது என்சிஆர்டில் இருக்காது. ஆனால் அதுக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் கிடையாது. ஓகேவா? அதனால் இது தப்பு. இந்த லைன் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், ஏன்னா நீட்டில் என்சிஆர்டிக்கு வெளியே இருந்து ஒரு கொஸ்டின் வராது. ஓகேவா? அடுத்து, skeletal system is cartilaginous in both but a cyclostome lack paired fin while chondrocytes have both. இது கரெக்ட். அதாவது ரெண்டுத்துமே கார்டிலஜினஸ் எண்டோஸ்கெலட்டன் தான் இருக்கும், இது வந்து ஃபின்ஸ் வந்து இருக்காது, அதுக்கு ஃபின்ஸ் இருக்கும். இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4 வந்து ரைட்டான ஆன்சர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். லூரோபிரான்சியா எந்த ஆப்ஷனு? செகண்ட். டெனோபோரா. ரேடுல்லானது என்னது? மொலஸ்கா. ஸ்டோமோகார்டு சொல்லவே தேவையில்லை, ஹெமிகார்டேட்டா. ஏர் பிளாடர் வந்து என்னது? ஆஸ்டியோசைட்டிஸ். அப்போ வந்து நீங்களே பாருங்கள், லூரோபிரான்சியா வந்து 2, ஏ வந்து 2 எதில் இருக்குது? பியும் சிலையும் தான் இருக்குது. அடுத்து பி வந்து என்னது? 1. பி வந்து 1 ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன் ஒரு ஈஸியான கொஸ்டின்னா, நீட்டில் வந்து நமக்கு எல்லாமே கஷ்டமான கொஸ்டின் வராது. இப்போ வந்து நீட்டு 2025 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் பயாலஜியில் பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன்,
50லேருந்து 60 கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு, நம்ம போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம் பார்க்குறோன்னா, அப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் நீங்களே கொஸ்டின் இருக்கிற படிச்சிருவீங்க. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் போட்டோம்னா அதுவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டினாக தெரியலனா கவலையே படாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு கற்றுக்கிற டைம் இன்னும் எவ்வளோ 6 மாதம் இருக்குது. 6 மாதம் கற்றுக்கணும், ஃபெயில் ஆகிட்டே இருக்கணும், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதனால் இப்போதைக்கு கற்றுக்கணும். நம்ம நீட்டில் தான் மார்க் கம்மியாக ஆகக்கூடாது. இப்போ மார்க் கம்மியாக வாங்கணும், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதனால் மார்க் கம்மியாக வாங்கிட்டே இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. மார்க் கம்மியாக வாங்கணும், நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ 12th கொஸ்டின், ஏ மெரைன் ஃபிஷ் ஓகே பொசஸ் த ஃபாலோயிங் கீ கேரக்டரிஸ்டிக். அது இந்த 5 கொடுத்துட்டாங்களே, இந்த 5ல் எதுக்கு இதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்கின்னு கவர் பை ப்ளக்காய்ட் ஸ்கேல். ஸ்கின்னு வந்து ப்ளக்காய்ட் ஸ்கேலில் கவர் ஆகிருக்கு. நமக்கு தெரிஞ்சது ப்ளக்காய்ட் ஸ்கேல், டெனாய்ட் ஸ்கேல். அப்போ ப்ளக்காய்ட் ஸ்கேல் வர்றது வந்து சாண்ட்ரிசைட்டிஸில், டெனாய்ட் ஸ்கேல் வர்றது அங்கே ஆஸ்ட்ரிசைட்டிஸில். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளக்காய்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வராது, ஆப்ஷன் ஏவும் டியும் வராது. அப்போ வந்து சாண்ட்ரிசைட்டிஸ்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சா அப்படின்னா அடுத்த டைம் வேஸ்ட் பண்ணாது. அப்போ ஆப்ஷனில் தான் அதை விளையாடிருப்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கிளாஸ் சாண்ட்ரிசைட்டிஸ் பொசஸ் கிளாஸ்பர் அண்ட் பெல்விக் ஃபின்ஸ் இன் மேல்ஸ். கரெக்டு. கிளாஸ் சாண்ட்ரிசைட்டிஸ் ஹார்ட் இஸ் 3 சேம்பர். இது கரெக்டு. ஏன்னா ஹார்ட் வந்து 2 சேம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இன்சைட் லைன் நல்லா படித்தா அது தெரியும். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு லெசன் அனிமல் கிங்டம் மட்டும் படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மொத்தமாக பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 82 லெசன் படிச்சுட்டு இதை போகிறப்ப அங்கே கண்டிப்பாக குழப்பம். இது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேல் ஃபின்ஸ் பியர் கிளாஸ்பர்னு படிச்சிருப்போம். இதுவே வேறு ஏதாவது சர்க்குலேஷன் சிஸ்டம் ஓப்பனாக க்ளோஸ்ன்னு பிடிச்சா அங்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதனால் தெளிவாக படிச்சுட்டு போய் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து 13th கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரெப்டைல் ஆர் கரெக்ட்? எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆல் ரெப்டைல் ஆர் ஓவிபேரஸ் பொசஸ் ட்ரை கார்னிஃபைட் ஸ்கின் எபிடர்மல் ஸ்கேல்ஸ் கியூட் அண்ட் அப்ளிகேட் பாய் கிளாத் மேக். அதாவது இது தப்பு. ஏன் அப்படின்னா நீ இந்த என்சிஆர்டி லைன்லேயே பார்த்தா தெரியும், அவங்க ஆல் ரெப்டைல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஹேவ் ட்ரை அண்ட் கார்னிஃபைட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இது தப்பு. ஆல் வேறு, மோஸ்ட்லி வேறு. எக்ஸப்ட் ஃபார் crocodiles ஆல் ரெப்டைல் பொசஸ் 3 சேம்பர் ஹார்ட். இது கரெக்டு. அடுத்து ரெப்டைல் தான் ஃபஸ்ட்டு வெர்டிபிரேட் fully adapted for life on land primarily due to evolution of internal fertilization and amniotic egg that resist decision. இது கரெக்டு. ஆனால் அது இந்த சாப்டர் இல்லை, அது எவால்யூஷன் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இது இந்த சாப்டரில் இல்லை. lizard and scale shed their scale at skin cast but turtles and crocodile do not exhibit its character. இதுவும் கரெக்ட். அதாவது ஸ்னேக்குக்கும் லிசார்டுக்கும் தான் அந்த கேரக்டர் இருக்கும். இது மிச்சம் இந்த 3க்கு இருக்காது. இது கரெக்ட். அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு, மீதி இருக்க எல்லா ஆப்ஷனும் ரெப்டைலை பற்றினா கரெக்டு. அப்போ 2, 3, 4 ஆப்ஷன் சி ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th கொஸ்டின், எ டீச்சர் லிஸ்ட் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அன்னோன் அனிமல். ஓகேவா? அதாவது இந்த அனிமலை பற்றி தெரியாது. இந்த போன கொஸ்டின் மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது எது மேட்ச் ஆகுதோ அதான் நம்ம கரெக்டு. ஓகேவா? ஆர்கன் சிஸ்டம் லெவல், பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இதை வச்சு எனக்கு மிக கஷ்டம். மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன், லோக்கமோஷன். அதாவது மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன்னு இந்த எக்ஸ்பிரேஷன் வந்து நெஃப்ரீடியா. இது 2 போதும். என்னது? அனிலிடா தான். ஏன்னா நீங்கள் படித்தா தெரியும், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷனும் எக்ஸ்பிரேஷன் நெஃப்ரீடியாவும் அனிலிடா மட்டும்தான் வரும். ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின், இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி ஏபிசிடி 4 கொடுத்து அதுக்கான ஃபியூச்சர்ஸையும் கொடுத்து 4ல் எது ரைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்க்குறேங்க, இதில் வந்து எது ஈஸியாக கண்டுபிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஏ சிமெட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க. சிமெட்ரினாலே நமக்கு தெரிஞ்சனா போரிஃபரா தான். அப்படி பார்த்தா எலிமினேட் பண்ண முடியாது, எல்லாமே போரிஃபரா கொடுத்து வச்சிட்டாங்க. நம்ம எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே போரிஃபரா. இப்போ அடுத்து எதுன்னு பாருங்கள். அடுத்து சிமெட்ரிலே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அடல்ட்டு வந்து ரேடியலாம், லார்வா வந்து பைலேட்டரலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன? எக்கினோடர்மேட்டா. அப்படி பார்த்தா கூட 3 ஆப்ஷன் எக்கினோடர்மேட்டா. நீ எலிமினேட்டே பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். இப்போ ஆப்ஷன் சி மட்டும் எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் பி, சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள். இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா இது டிஷ்யூ, ரேடியல், ரெண்டுமே ஆப்சண்ட். அதாவது இப்போ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிஷ்யூ, ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டமும் பாடி கேவிட்டி ஆப்ஷன்னாலே சீலண்ட் ரேட்டா 10/4 2 தான் வரும். அப்போ வந்து சீலண்ட் ரேட்டா 10/4 அது ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆப்ஷன் சி வந்து ஆர்கன் சிஸ்டம், பைலேட்ரல், ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெடியூஸ்டு ட்ரூ சீலம் அப்படின்னா அது வந்து ஆத்ரோபோடா. அதாவது ஆர்கன் சிஸ்டம், பைலேட்ரல், ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடானா மொலஸ்கா வராது. அப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து 2. அதாவது 2 ஆப்ஷனுமே கரெக்டு. ஏன் அப்படின்னா
அதாவது இங்கேயும் போரிஃபரா ஆத்ரோபோடா எக்கினோடெர்மேட்டா, இங்கேயும் எக்கினோடெர்மேட்டா ஆத்ரோபோடா போரிஃபரா, ஏசிடி காமனு. ஆனால் இந்த ஆப்ஷனில் ரெண்டுமே வரும். சீலன்ட்ரேட்டாக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் பாடி கேவிட்டி இருக்காது, டெனோஃபோராக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாடி கேவிட்டி இருக்காது. அப்போது இந்த கொஸ்டினில் வந்து 2 ஆப்ஷனுமே கரெக்டு. ஏதாவது ஒரு ஆப்ஷனை மாற்றிருக்கானோ, சாரி மாற்றலை, அப்போ 2 ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ இது வரைக்கும் 15, அதாவது 15 டிஃபிகல்ட் கொஸ்டின் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். டிஃபிகல்ட் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தாச்சு, சரியா? அப்போ நாளைக்கு 15, அதுக்கடுத்த நாள் 15, மொத்தம் 45 எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து Day 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுங்க. அப்படின்னா தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேர் வந்து கண்டினியூஸாக நம்ம லெக்சரை பார்த்து வரீங்க. இத்தனை பேர் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வீடியோ போட மோட்டிவேஷன் கிடைக்கும், நம்மளும் தொடர்ந்து வீடியோ போடலாம். அப்புறம் வந்து படிக்காதவங்க 2 பேஜ் 3 பேஜ் படிச்சுன்னா பரவாயில்ல, இந்த 15 எம்சிக்யூஸ்லையும் பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்து வந்து எத்தனை படிக்க முடியுமோ அத்தனை பேஜ் படிங்க. மறக்காமல் Day 1 கம்ப்ளீட்டட்னு போட்டுருங்க. யாரெல்லாம் நேற்று வீடியோ பார்த்து இன்றைக்கி வீடியோ வந்திருக்கீங்களோ Day 1 கம்ப்ளீட்டட்னு போட்டுருங்க. டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து எவ்வளோ உங்களால் போட முடிஞ்சு, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களால் எத்தனை கொஸ்டின் போட முடிஞ்சோ அத்தனை கொஸ்டின் போடுங்க. அதாவது கமெண்ட்டில் வந்து 15க்கு எத்தனை கொஸ்டின் போட்டிங்க என்னால் முடிஞ்சு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். Day 1 கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேறு ஏதாவது சொல்லணுமான்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு, மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சா, செம்மையாக இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சா, அன்எக்ஸ்பெக்டாக இருந்துச்சான்னு அதையும் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்த வீடியோ எப்படி போடலாம்னு என்னால் யோசிக்க முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால் கமெண்ட் பண்ணி யாருக்கெல்லாம் மார்க் கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.